இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இங்க ஒரு பொண்ணு சலவைக்கு துணி போட போறாங்க. அப்போ இந்த சலவை போடுற அம்மா அந்த பொண்ணோட போனை பார்த்துட்டு, இது என்னோட பையன் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேக்குறாங்க. அப்போ இந்த பொண்ணு, இல்ல நீங்க வேற யாரோன்னு நினைச்சுக்கிட்டு இவரை சொல்றீங்க, இவரு ஒரு பெரிய பிசினஸ் மேனோட பையன்னு சொல்றாங்க. அதுக்கு இந்த அம்மா, இது கண்டிப்பா என்னோட பையன் தான்னு சொல்றாங்க. உடனே அந்த பொண்ணு ஒரு பிளான் போட்டு தன்னோட லவ்வருக்கு கால் பண்ணி, நாளைக்கு என்னோட பிறந்த நாள், நீ எனக்கு செயின் வாங்கி தரணும்னு சொல்றாள். அதுக்கு அந்த பையன், செயின்ட் தானே பேபி, நான் உனக்கு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு போன வச்சிட்டான். உடனே இந்த பொண்ணு, இது உங்க பையனோட வாய்ஸ் தான்னு கேட்கிறாள். அதுக்கு அந்த அம்மாவும் ஆமான்னு சொல்றாங்க. உடனே இந்த பொண்ணு, நான் போய் ஒரு ஓரமா ஒளிஞ்சிக்கிறேன், உங்க பையன் வந்த உடனே என்ன கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போய் ஒளிந்து கொள்கிறாள். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பையன் வந்து, அம்மா எனக்கு அவசரமா ஒரு 5 லட்சம் பணம் தேவைப்படுது, ரொம்ப முக்கியமான விஷயம், நீ உடனே ஹாஸ்பிடலுக்கு வா, நம்ம போய் உன்னோட கிட்னியை வித்துட்டு வந்துடலாம்னு தன்னோட அம்மாவை கூப்பிடுறான். அதை கேட்ட இந்த பொண்ணு, அடப்பாவி பணத்துக்காக அம்மாவோட கிட்னியை விக்கிறியான்னு சொல்லி கோபப்பட்டு அவன் கிட்ட போய், ஏண்டா உன்னை ஒரு நல்ல மனிதன்னு நினைச்சு தாண்ட லவ் பண்ண, ஆனா நான் ஒரு பெரிய பிசினஸ் மேனோட பையன்னு பொய் சொல்லி என்னை ஏமாத்தி வச்சிருக்க, பத்தாததுக்கு உங்க அம்மாவோட கிட்னியை விக்கிறதுக்கு ரெடி ஆகிட்ட, நாளைக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட கிட்னியை விற்க மாட்டேன்னு என்ன நிச்சயம், நீ இந்த மாதிரி கேவலமான விஷயத்த பண்ணுவன்னு நான் கனவுல கூட நினைச்சதில்ல, உன்னை போய் இவ்வளவு நம்புனா பாருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாள். உடனே அந்த அம்மா, என்ன மன்னிச்சிரு தம்பி, நான் தான் அந்த பொண்ணு கிட்ட நீ என்னோட பையன்னு தெரியாம சொல்லிட்டேன்னு மன்னிப்பு கேக்குறாங்க. அதுக்கு இந்த பையன், நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், இவ்வளவு நாளா உங்க அன்பை புரிஞ்சுக்காம உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், இனிமே நான் உங்களை நல்லா பார்த்தப்பன்னு சொல்றான். நீங்களும் உங்க அம்மாவை கடைசி காலம் வர கைவிடாமல் பார்த்துப்பீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல ஐ லவ் யூ அம்மான்னு கமெண்ட் பண்ணுங்க.